சி.வி. சண்முகம் வீட்டில் விடிய விடிய நடந்த ஹோமம். திருஷ்டி கழிப்பு பூஜை. விஜயால் சிக்கலா? அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் தீர முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வேலுமணியோட ஆதரவாளர்கள் சிறப்பு ஹோமம் நடத்தி திருஷ்டி கழிச்சுக்கிட்டதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதிமுகவில் கடந்த சில காலமாவே உட்கட்சி மோதல்களும் தலைமை பண்பு பத்தி அதிருப்திகளும் நீடிச்சிட்டு வருது. இந்த நிலையில கட்சியோட இழந்த செல்வாக்க மறுபடியும் மீட்டெடுக்கவும் கட்சியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிரான அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆன்மீக பரிகாரங்களை நாடி இருக்கிறது தமிழக அரசியல்ல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தோட ஆதரவாளர்கள் அப்புறம் முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிணைஞ்சு சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரோட வீட்டுல இந்த ரகசிய வழிபாடுகளை நடத்தியிருக்காங்க. கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் உடைக்கிறதுக்காக ரொம்பவும் திட்டமிடப்பட்டு இந்த ஆன்மீக வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. அதிகாலை நேரத்துல அதிமுகவோட எதிர்காலம் சிறக்க வேண்டியும் அவங்களோட அரசியல் வியூகங்கள் பலிக்க வேண்டியும் தகுந்த வேத விற்பனர்களை கொண்டு சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு. ஹோமம் நடந்த அதே நாள் இரவு சுமார் 10 மணி அளவுல சி.வி. சண்முகம் அப்புறம் எஸ்.பி. வேலுமணி இவங்க 2 பேரோட ஆதரவு எம்எல்ஏக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சிறப்பு திருஷ்டி பரிகாரம் செய்யப்பட்டிருக்கு. கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டி அப்புறம் அரசியல் எதிர்ப்புகளை நீக்கும் பொருட்டு தேங்காய் அப்புறம் எலுமிச்சம் பழங்களை சுத்தி இந்த ஆன்மீக பரிகாரம் நிறைவேற்றப்பட்டுச்சு. வெறும் ஆன்மீக வழிபாடோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்வப்போ அதிமுகவோட தற்போதைய அரசியல் சூழல் அப்புறம் அடுத்த கட்ட நகர்வுகள் பத்தியும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் தீவிர ஆலோசனையில ஈடுபட்டதா தெரியுது. கட்சியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க நிலைநிறுத்தவும் அவங்களோட எண்ணங்கள் ஈடேறி ஒட்டுமொத்த அதிமுகவும் அவங்களோட கூட்டமைப்போட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த அதிரடி ஆன்மீக பரிகாரங்கள் நடத்தப்பட்டதா விவரமறிஞ்ச வட்டாரங்கள் தெரிவிக்குது. தலைமை போட்டி உச்சகட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக விவகாரத்துல இந்த நள்ளிரவு பரிகார அரசியல் இப்போ விவாத பொருளா மாறியிருக்கு. மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறதா வந்த தகவலுக்கு அப்புறமா தமிழக மக்கள் கிட்ட சலசலப்பு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில விஜய் கொஞ்சம் யோசிக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு.